நாகர்கோவிலில் கள்ளக்காதல் விவகாரத்தில் டிரைவரை கொன்ற தொழிலாளி சிறையில் அடைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கன்னிமார் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர் மோகன், வயது 54. இவர் சரக்கு ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் நேற்று முன்தினம் மதியம் வடசேரி MS ரோடு பகுதியில் தனது ஆட்டோவை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது நாவல்காடு பகுதியைச் சேர்ந்த ஷாஜி என்பவர் அங்கு வந்தார். பின்னர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கிடையே திடீரென வாய்த்தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரம் அடைந்த ஷாஜி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மோகனின் வயிறு, மார்பு மற்றும் முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தினார். பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவத்தை பார்த்த பலரும் அலறி எடுத்து ஓடினர். இதற்கிடையில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்திக்குத்து விழுந்த மோகன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இறந்தார். தொடர்ந்து ஷாஜி ரத்தம் படிந்த கத்தியோடு மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணடைந்தார். பின்னர் போலீசார் ஷாஜியிடம் விசாரணை நடத்தினர். அப்போது இருவரும் ஒரே பெண்ணுடன் நெருக்கமாக பழகியதில் ஏற்பட்ட மோதலில் மோகன் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. கொலை செய்யப்பட்ட மோகனின் மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தொற்றில் இறந்துள்ளார். அவரது மகள் நெல்லையில் உள்ள கல்லூரி விடுதியில் தங்கி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். மகன் நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இதனால் மகனுடன் வசித்து வந்த மோகனுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பர்னிச்சர் கடையில் வேலை பார்க்கும் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இதனால் அந்த பெண்ணிற்கு மோகன் பல்வேறு உதவிகள் செய்து கொடுத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் மோகன் தனது மனைவியின் 5 பவுன் நகை மற்றும் பணத்தையும் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் பர்னிச்சர் கடையின் அருகே உள்ள இரும்பு கடையில் லோடு மேனாக வேலை பார்த்து வந்த ஷாஜியுடன் அந்த பெண்ணிற்கு தொடர்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனை மோகன் கண்டித்துள்ளார். மேலும் தான் கொடுத்த நகையையும் பணத்தையும் மோகன் திரும்ப கேட்டுள்ளார். இதை அந்த பெண் ஷாஜியிடம் தெரிவித்துள்ளார். அப்போது ஷாஜி மோகனிடம் சென்று பேசிய போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த காரணத்தினால்தான் மோகனை ஷாஜி கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஷாஜியை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்.